இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 நம்பர் சிஸ்டத்தில் எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல் உள்ள அப்ஜெக்டிவ் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் வந்து இது டிவிஷன். 11th சம் வந்து 5.6 டிவைடட் பை 0.5. எப்போதுமே வந்து டிவிடெண்ட் இது டிவைசர் வந்து டெசிமல் நம்பர்லேயே இருக்கக்கூடாது. அது வந்து ஹோல் நம்பராக மாற்றிட்டு தான் டிவைட் பண்ணணும். இந்த டிவிஷனை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். அப்போ 5.6 டிவைடட் பை 0.5. இப்போ இங்கே டிவைசர் தான் பார்க்கணும். டிவைசரில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஹோல் நம்பராக மாறிடும். அப்போ டினாமினேட்டர் டிவைசரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுமோ அதே நம்பரால் தான் நியூமரேட்டரே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே 10 இருக்கிறதுனால ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். இங்கே எத்தனை 0 இருக்குது? ஒரு 0 இருக்குது இல்லையா? அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டு வந்து ஒரு டிஜிட் தாண்டி போயிடும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிஜிட் தாண்டி போயிடும். அப்போ ஒரு டிஜிட் தாண்டும் போது என்ன ஆகிடும்? இங்கே இருக்க புள்ளி வந்து இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 56ன்னு ஆகிடும். இப்போ இங்கே என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். அப்போ சாதாரணமாக டிவைட் பண்ணிக்கலாம். 56 5ஆல் டிவைட் பண்ணும்போது 5ல் எத்தனை 5 இருக்குது? ஒரு 5 இருக்குது. திருப்பி 6ல் எத்தனை 5 இருக்குது? ஒரு 5 இருக்குது. மீதி 1 இருக்கும் இல்லைங்களா? அப்போ பாயிண்ட் வச்சு அந்த 1ஓட 0 சேர்த்துட்டோம்னா 10ஆக மாறிடும். 10ல் எத்தனை 5 இருக்குன்னா 2 இருக்குது. therefore 11.2 இஸ் த ஆன்சர். இப்போ 12th சம் அதே மாதிரி தான் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிங்க. டிவிஷனை வந்து ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் எழுதிக்கணும். 2.01 by divisor 0.03. இங்கேயும் டிவைசர் வந்து டெசிமல் இருக்கிறதுனால இதை வந்து ஹோல் நம்பராக மாற்றணும். அப்போ என்ன பார்க்கணும்? இந்த டெசிமல் பார்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ எந்த டென்ஸுடைய மல்டிபிள்ஸில் வந்து உங்களுக்கு 2 டிஜிட்ஸ் இருக்கும்? மல்டிபிள் சொல்லலாம், இல்லை பவர் சொல்லலாம். 10 பவரில் வந்து 10 பவர் என்னெல்லாம் வரும்? 10, 100, 1000 வரும். அப்போ 10th பவரில் எதில் வந்து உங்களுக்கு 2 டிஜிட் இருக்கும்? 100ல். அப்போ இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 0 இருக்குது. அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் வந்து 2 டிஜிட்ஸ் மூவ் ஆகி போயிடும். அப்போ எங்கே வந்துடும்? 2 டிஜிட் தாண்டி இங்கே வந்துடும். therefore you will get 201. அப்போ டிவைடட் பை இங்கேயும் இங்கே மாற்றுறதுக்காகத்தான் நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்க டிஜிட் 2 டிஜிட் தாண்டி என்ன ஆகிடும்? இங்கே வந்துடும். அப்போ இது என்ன ஆகிடும்? 003 ஆகிடும். இங்கே வந்து நம்பருக்கு முன்னாடி 0s இருந்துன்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. இப்போ டிவைட் பண்ணுங்கள். 2ல் 3 இல்லை, சின்ன நம்பராக இருக்கிறதுனால 20 எடுத்துக்கணும். 20ல் எத்தனை 3 இருக்குது? 6 3s are 18. மீதி எவ்வளோ வரும்? 2 வரும். 20 - 18 வந்து 2 வரும். இப்போ இது 21 ஆயிடுச்சு. 21ல் எத்தனை 3 இருக்குது? 7 3s are. therefore answer to this problem is 67. 13th sum. இது வந்து 0.05 divided by 0.5. அப்போது 0.05 by 0.5. டிவிஷனை வந்து ஃப்ராக்ஷனாக எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கே தான் இதை தான் ஹோலாக மாட்டணும். டிவைசரை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. அதனால் 10s பவரில் ஒரு 0 இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 0 ஒரு 0 இருக்கனால இங்கே இருக்க பாயிண்ட் ஒரு டிஜிட் தாண்டி போயிடும். அப்போ இங்கே என்ன வரும்? 5 வரும். அதே மாதிரி இங்கே இருக்க பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தாண்டி போகும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? 0.00.5 வந்துடும். இங்கே இருக்க பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை 0 வந்துடும்? 2 0 வரும். புள்ளிக்கு அப்புறம் 5 வந்துடும். அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தாலும் ஹோல் 0 இருக்கிறதுனால இதுக்கு வந்து doesn't have the value. ஸோ இன்னும் வந்து அடிச்சிடலாம். இப்போ டிவைட் பண்ணுங்கள். இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சு தான் டிவைட் பண்ணும். 5ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1. therefore you can write it as 0.1 எழுதலாம், இல்லை 0.1 எழுதிக்கலாம். இங்கே ஆன்சர் 0.1 கொடுத்துருக்கனால ஆன்சர் வந்து 0.1. தேங்க்யூ.